ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி. நான் விஜயேந்திரா, ட்ரேடர் அண்ட் ட்ரெய்னர். இன்றைக்கி நம்மளுடைய டெய்லி பிக்கில் பல்ராம்பூர் சினி மில்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக டவுன் சைடு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். செகண்ட் கேண்டில் என்ட்ராக இருந்தால் கூட செல் பண்ணியிருந்தால் ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் டார்கெட் ரீச் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக சூஸ் பண்ணுறோம். இப்போது சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதனுடைய ஓப்பனிங் கேண்டலுடைய பாட்டமை பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கு. அதனால் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம இப்போது செல் டு பை எடுக்கிறோம். எந்த இடத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னா 566 எடுத்திருக்கோம். டார்கெட் 563. ஸ்டாப் லாஸ் 573 வச்சுருக்கோம். 3 பாயிண்ட் ப்ராஃபிட்டும் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ரேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய அசம்ஷன். இப்போது நம்ம என்ட்ரானதுலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா மைனஸில் தான் போயிட்டுருக்கு, லாஸில் தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இதில் நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி நெகட்டிவ் சைடு தான் இந்த ஸ்டாக். ஸோ அதனால் நம்ம தைரியமாகவே வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த கரண்ட் கேண்டலுடைய ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த கேண்டலுடைய வால்யூம் பார்த்தா நல்ல வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது டவுன் சைடில் செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே டவுன் சைடுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, குட். இந்த கேண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ மைனஸில் தான் இருக்குது. நம்ம ட்ரேட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. செம்ம லாஸில் இருக்கும். அதாவது 66 எடுத்தோம், 68 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 0.4% பக்கம் நமக்கு லாஸ் தான். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒன்று கீழே வால்யூம் பார் சின்னதாக தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் பாரை விட சின்னதாக தான் இருக்குது. அதாவது ரெட் பாரை விட க்ரீன் பார் சின்னதாக தான் இருக்குது. பட் ரேஞ்சு மட்டும்தான், ப்ரைஸ் ரேஞ்சு மட்டும்தான் இப்படி ட்ராவல் ஆகுது. அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வாங்கின ப்ரைஸ் கிட்ட வந்துருச்சு. சரி, நம்ம விற்ற ப்ரைஸ் கிட்ட வந்துருச்சு. இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் டவுன் சைடு ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இந்த கேண்டில் டவுன் சைடு தான் மூவ் ஆகுது. ஸோ அப்போ வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ப்ரீவியஸ் கேண்டலினுடைய ஓப்பனை பிரேக் பண்ணோம். அப்புறம் முன்னாடி இருக்கிற ரெட் கேண்டலினுடைய க்ளோஸையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போது நடந்துகிட்ருக்கு. குட். இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா அதாவது டவுன் ட்ரெண்டு தான் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இங்கே டவுன் சைடு பார் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம். மூவ் ஆகுது மார்க்கெட். நெக்ஸ்ட் கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ்லேருந்து உள்ளே வந்திருக்கு. அப்போ இந்த ப்ராஃபிட் தான் இருக்குது. நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். பட் நம்ம டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை. டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா 566 நம்ம செல் பண்ணியிருக்கோம். 563 தான் டார்கெட்டு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ 65 வந்திருக்கு. இன்னும் 2 பாயிண்ட் வேணும். ஸோ இப்போ இந்த கேண்டிலும் என்ன சொல்லுதுன்னா டவுன் சைடு பார் தான் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது முன்னாடி இருந்ததை விட இந்த வால்யூம் பார் அதிகமாகவே இருக்குது. அப்போ செல்லருடைய ட்ரெண்டு தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேண்டலில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இதுலேயும் அதே ரேஞ்சுக்கான வால்யூம் செல் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னும்
கீழே போகிறதுக்கான ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இப்போ 564.3 வந்திருக்கு. நம்ம கிட்டத்தட்ட பாதி அச்சீவ் பண்ணிட்டோம். 564 வந்துருச்சு. 563 இன்னும் ஒரு பாயிண்ட் வந்திருந்தால் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்போம். இன்னொன்று இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப லேட்டாக நம்ம எடுத்திருக்கோம். இருந்தாலும் ட்ரெண்டிங் நம்ம சைடு, அதாவது செல்லிங் சைடு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் உள்ளே இறங்கியிருக்கோம். ஸோ அதனால் டவுட் இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் நார்மலாக 10:30 10:45 மேலெல்லாம் ட்ரேடை அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மார்னிங், அதாவது 9:15க்கு ஒரு கேண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவரில் ப்ராஃபிட் எடுத்து வெளியே வர தான் சேஃபான டைமாக இருக்கும். இது கொஞ்சம் லேட்டாக நம்ம வேறு ட்ரேடிங்கெல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால இதை கொஞ்சம் லேட்டாகவே ட்ரை பண்ணுறோம். பட் ஆனாலும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரை பண்ணி இப்போ 3 பார் தொடர்ந்து செல்லிங் சைடு தான் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக கீழே இன்னும் ஒரு பாயிண்ட் ஈஸியாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டவுன் சைடு வந்துட்டுருக்கு இந்த ரேஞ்ச். ஸோ இப்போ இங்கேருந்து நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. 564 ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அடுத்த கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேண்டில் டவுன் சைடு தான். இப்போ தொடர்ந்து 4வது பாரும், அதாவது வால்யூம் பாரும் டவுன் சைடு தான் இருக்குது. அதனால் ஈஸியாக கீழே இழுத்துட்டு வந்துடுவாங்க. செல்லருடைய டாமினேஷன் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த பார்லேருந்து இப்போ 390 வந்திருக்கு, அதாவது 563.7 வந்திருக்கு. ஸோ 563.15 வந்தால் ரீச்ட். ஸோ வந்துடுச்சு. ஓகே, வெரி குட், செம்மல்ல. ஸோ இதுதான். ஸோ வி ஹேவ் அச்சீவ்ட். பட் லேட்டாக எடுத்திருக்கோம், பட் கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். கரெக்டாக கேண்டில் பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக்ஷேர் ட்ரேடிங் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கற்றுக்குங்க. ட்ரேடிங்கை ப்ராஃபிட்டாக பண்ணுங்கள். பாய்.